ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभा निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। நம்ம இருக்கிற இந்த இடம் இருக்கே, என்டையர் லொக்காலிட்டியே ஒரு புண்ணிய க்ஷேத்திரம். இந்த இடத்தோட பேர் என்ன தெரியுமோ? இந்த லொக்காலிட்டியோட பேரு மகாபில்வ க்ஷேத்திரம். புராதனமா இங்க இருக்கிற கோதண்டராமர் கோயில், அதுக்கப்புறம் காஷி விஸ்வநாதர் கோயில். ஸோ தர்மத்துக்கு அதிஷ்டான தேவதையா இருக்கிற ராமர், ஞான ஸ்தலமா இருக்கிற காஷி விஸ்வநாதர், அதுக்கப்புறம் இங்க நம்ம பக்கத்துல இருக்கிற பெருமாள் யாரு? சத்யநாராயணர். அந்த ஞானமே வடிவாக இருக்கிற சத்யநாராயணர். இதெல்லாத்துக்கும் மத்தியில் நம்ம அமர்ந்திருக்கிற இந்த இடமும் ஒரு கோவில், சாய் தீபாலயம். ஸோ இப்படி ஒரு ரொம்ப ரொம்ப புனிதமான இடத்துல இந்த பகவத்கீதை நமக்கு படிக்கிறதுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவா ஒரு டீச்சர் பேசினதுக்கு அப்புறம் பேசுறதே ரொம்ப கஷ்டமான விஷயம். 2 டீச்சர் பேசி முடிச்சுட்டேன் இன்ட்ரோடக்ஷன். ஸோ பகவத்கீதா எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இந்த கிளாஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட், இதில் ஓரளவுக்கு எல்லாருக்குமே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இங்கே மாம்பலத்தில் நிறையா ஊர்வலங்கள் எப்பவுமே களை கட்டி இருக்கிற ஒரு ஏரியா இல்லையா? இங்கே நல்ல கூட்டமாக இருக்கிற இடத்துல சாவித்ரி அப்படின்னு கூப்பிட்டா யார் திரும்புவா? சாவித்ரி யாரோ அவ திரும்பி பாப்பா. கணபதி அப்படின்னு கூப்பிட்டா யார் திரும்புவா? யாரு கணபதியோ அவ திரும்புவா. ஏ முட்டாள் அப்படின்னு கூப்பிட்டா ஒரு குரூப்பே திரும்பி பார்ப்போம். இதுல நம்மள முட்டாள்னு திட்டினா இதுல கோபம் வேற வரும். என்னை பார்த்து முட்டாள்னு சொல்லிட்டான், நீ முட்டாளா? இல்லை நான் முட்டாள் இல்லை. அப்ப ஏன் உனக்கு கோபம் வருது? இல்லை நான் முட்டாள் அப்படின்னா அவன் கரெக்டா தானே சொல்லியிருக்கான், அப்பவும் ஏன் கோபம் வரணும் இல்லையா? ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கோபப்பட வேண்டிய ஒரு இதுவே கிடையாது. சரி, இப்போ நம்மளோட லைஃப்பை எடுத்துட்டோம்னா நமக்கு இந்த மாதிரி பல பெயர்கள் இருக்கு. ஒரு இடத்துல அப்பா, ஒரு இடத்துல மகன், ஆர் இந்த சைடு இருக்கிறவளுக்கு சொன்னா ஒரு இடத்துல அம்மா, மகள், அப்புறம் ஃப்ரெண்டு, ஸ்பவுஸ், பாட்டி, பக்கத்து வீட்டுக்காரர், அப்புறம் எம்ப்ளாயர், எம்ப்ளாயி, இதெல்லாம் நிறைய ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு இருக்கு. நான் அப்பாவா ஒரு இடத்துல இருக்கேன், இன்னொரு இடத்துல மகனா இருக்கேன் இல்லையா? ஸோ இந்த மாதிரி எப்படி நான் அப்ப நான் யாரு அப்படின்னா, நான் அப்பாவாகவும் மகனாகவும் ஃப்ரெண்டாகவும் ஹஸ்பண்டாகவும் இதுவாகவும் அதுவாகவும் இதுவாகவும் இருக்க முடியும்னா அப்போ ஐ ஆம் ஆக்சுவலி அ டிஃப்ரெண்ட் பர்சன் ஹூ இஸ் பர்ஃபார்மிங் ஆல் த ரோல்ஸ் இல்லையா?
என்னோட இந்த ரிலேஷன்ஷிப் எப்படி ஏற்படுறது அப்படின்னா, எதிராளி எந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்காரோ அதை பொறுத்து என் முன்னாடி என் பையன் வந்து நிற்கிறச்சே ஐ எம் அ பேரண்ட், என் முன்னாடி என்னோட பேரண்ட் வந்து நிற்கிறச்சே ஐ எம் அ சன் ஆர் டாட்டர். பாஸ் வந்தார்னா எஸ் பாஸ் இல்லையா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் என்னோட ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது அந்த என்வாயர்மெண்ட்டை பொறுத்து மாறிண்டே வருது. சரி, அப்போ உண்மையிலேயே நான் யாரு? நான் இதுவாகவும் இருக்கேன், அதுவாகவும் இருக்கேன், இதுவும் இருக்கு, அதுவும் இருக்குன்னா, அப்போ நான் என்னுடைய அப்பாங்கிற ரிலேஷன்ஷிப் எப்போ ஆரம்பிச்சது? பையன் பிறந்ததுக்கு அப்புறம் தான் அப்பான்னு ஆரம்பிச்சது. அது என்ன ஆகும்? கொஞ்ச நாள் கழிச்சு அவன் முரண்டு பிடிப்பான், அது அத்தண்டு போயிடும். இப்போ நீ எனக்கு அப்பாவும் இல்லை, நான் உனக்கு பையனும் இல்லை, இதெல்லாம் நிறையா இருக்குது. இது ஸ்பவுஸ்குள்ளே கேட்கவே வேண்டாம் இல்லையா? ஸோ அது வந்து இப்போ வந்து அது ஒரு ஆக்செப்டட் ட்ரெண்டாக வேறு ஆயிண்டு வருது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பெல்லாம் ஒரு காலத்தில் ஆரம்பிக்கிறது, இன்னொரு காலத்தில் இல்லாமல் போயிடுறது அப்படின்னு சொன்னாக்கா, அந்த ரிலேஷனாக நான் இருக்கிறது, அந்த ரோலில் நான் இருக்கிறது அப்படிங்கிறதும் என்னுடைய ஒரிஜினல் ஐடென்டிட்டியாக இருக்க முடியாது. இட் இஸ் ஒன்லி அ ரிலேட்டிவ் ஐடென்டிட்டி. அப்போது என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி எது? இந்த கேள்வி புரியறதா இல்லையா? என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி எது? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஆற்றுல பண்ணியிருக்கேளோ, ஒரு டென்ஷன், ஒரு கல்யாணம், ஒரு உபநயனம், ஒரு கிரகப்பிரவேசம், எனிதிங், ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு ஒரு ஆயுஷமோ ஏதாவது பண்ணுறச்சே என்ன எதுவும் சொல்லிடலையே, என்ன எதுவும் நான் இல்லைப்பா, எனக்கு தெரியவே தெரியாது, என்ன எதுவும் சொல்லாத. அதாவது என்ன யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது. எந்த பழியும் என் மேலே விழுந்துடுமோ, என்ன யாராவது ஏதாவது என்னோட இமேஜ் ஏதாவது கெட்டு போயிடுமோ, இது ஒரு பக்கம் இந்த ஃபீலிங் இல்லையா? இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போங்க. நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறேன் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல நான் வேலைக்கு போக வேண்டிய இடத்துல என்னோட ரோல் என்ன, எதிராளி யாரு, நான் என்ன வேலை பண்ணணும், என்ன வேலை அந்த கம்பெனி பண்ணிட்டு இருக்கு, அதுல என்னோட ரோல் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நம்ம அந்த வேலைக்கு போவோம் இல்லையா? நம்ம இந்த உலகத்துல தினம் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கோமே, ஆனா நான் யாரு, உண்மையிலேயே என்னோட ரோல் என்னது அப்படிங்கிறது தெளிவா தெரியாமையே நம்ம டிரான்சாக்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும்? கரெக்டாக தெரிஞ்சுட்டு அந்த டிரான்சாக்ஷனில் ஈடுபட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா எப்படி இருக்கும்? எவ்ரி மினிட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? ஸோ இதெல்லாம் கேட்குறச்ச எப்படி இருக்கும்னா, ஒரு மேனேஜ்மெண்ட் பெப் டாக்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அது பகவத்கீதா அப்படின்னு சொல்லி அதை வந்து மேனேஜ்மெண்ட் கோர்சஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற நிறையா இதெல்லாம் இருக்குது. இங்கே நம்ம அதெல்லாம் அந்த விஷயம்லாம் பார்க்கல. நம்ம பண்ணுற பூஜை, பஜனைகள், சுவாமி ஊர்வலங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயம், நம்மளோட ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் நிறைய இருக்கு இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இருக்கு நம்மளோட சனாதன தர்மத்தில்? so many things we have, இதெல்லாம் so many festivals you have அப்படின்பா. இதெல்லாம் எதுக்கு இருக்குன்னா, என்ன ஃபைனலாக நான் யார், என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை ரைஸ் பண்ணிட்டோம் இல்லையா, அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இது அத்தனையும் இருக்கு. ஸோ இதெல்லாம் எங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், வேத சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த இப்போ நம்ம வேதம் அப்படிங்கிற பேரை காதில் கேட்டோம் அப்படின்னா உடனே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? லாட் ஆஃப் ரிச்சுவல்ஸ் இல்லையா? நிறைய சடங்கு இருக்குது, நிறையா இது நம்ம மேற்க பார்த்து நமஸ்காரம் பண்ணு, இப்போ கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணு, இதை பண்ணக்கூடாது, அது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா? வேதம் சொல்கிறது ஒரு விஷயம் இருக்க, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம சௌரியத்துக்கு நம்ம பண்ணிட்டா, சாஸ்திரத்துக்கு பண்ணு போதும், அதெல்லாம் சாஸ்திரத்துக்கு பண்ணு, அவள் ஃபுல்லெல்லாம் ஃபாலோ பண்ணுவேன்னா நம்மளோட சௌரியத்துக்கு அதை ஏற்ற மாதிரி வளைச்சுண்டு. ஆனால் அதுக்காக வேதத்து மேலே கம்மி மதிப்பானா கம்மி மதிப்பு இல்லை. என்ன சொல்லுவோம்? வேத வாக்கு அப்படின்னா என்ன? வேதத்து மேலே நம்மளுக்கு மதிப்பும் இருக்கு. சரி, அப்போ இந்த வேதம் எதுக்கு தான்? இதை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறோம்? எதுக்காக வேதம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு? அதுக்கும் நம்மளுக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் என்ன பிரயோஜனம், என்ன ரிலேஷன்ஷிப், என்ன கனெக்ஷன் அப்படின்னு கேட்டால், மனுஸ்மிருதி சொல்றது, ஆஹார நித்ரா பய மைத்துனம் ச சாமான்யமேதத்
பசுபிர் நரானாம் புத்திஹி தேஷாம் அதிகோ விசேஷः புத்யா விஹீனாக பசுபிர் சமானாக. 4 விஷயம் சொல்றது. அது மனுஷனுக்கும் மற்ற எல்லா ஜீவராசிக்கும் பொதுவானது. முதல் விஷயம் என்ன? ஆகார. கொஞ்ச நேரம் கழிச்சு கிளாஸ் முடிஞ்சோடனே கையில் பிரசாதம் கிடைக்கும் இல்லையா? கிளாஸுக்கு வரத்துக்கு முன்னாடியே இந்த சைடில் உள்ளவாளுக்கெல்லாம் என்ன இருக்கும்? திரும்ப போய் டின்னர் அதையும் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு வரணும் கிளாஸுக்கு இல்லையா? அப்புறம் நாளைக்கு சமைக்கிறதுக்கு என்ன, இதெல்லாம் நம்மளோட ரெகுலர் விஷயத்தில் இருக்குது. இதெல்லாம் மிருகங்களும் செய்யறது. நித்ரா, நம்மளும் தூங்குறோம், அதுவும் நன்னா தூங்குறது இல்லையா? பயம், எத்தனை வெரைட்டி பயத்தில். இப்போ ரீசெண்டாக பயத்தினுடைய ஒரு சிகரத்தை மொத்த உலகமே பார்த்தது COVID-19. என்ன பயம், என்ன பயம் எல்லாருக்கும். வீட்டை விட்டு இன்னும் வெளியில் வராதவாள்லாம் நிறைய பேர் எனக்கு தெரியும். வெளியே வரல இன்னும். அதாவது எங்காத்துக்கும் யாரும் வர வேண்டாம், நாங்களும் எங்கேயும் போக மாட்டோம். இந்த குரூப் எல்லாம் இன்னும் இருக்கா? எல்லாம் ரிலீஸ் பண்ணியாச்சுப்பா, ஸ்கூலே திறந்தாச்சு அப்படின்னாலும் பயம். இதுக்கு நடுவில் ஆஃபீஸ் போனால் அந்த ஆஃபீஸில் இவா என்ன சொல்லுவாளோன்னு பயம், வேலை போயிடுமோன்னு பயம், சொல்லாமல் எல்லாரையும் அமிச்சுட்டு இருக்காளே அப்படின்னு பயம். ஒரு கல்யாணம்னு பையனுக்கு பண்ணால் வரப்போகிற மாட்டு பொண்ணு எப்படி வருவாளோ அப்படின்னு பயம், ஆற்றுல ஒத்து நடந்துப்பாளோன்னு பயம். எல்லாத்தும் குழந்தை பிறந்தா அது நாளைக்கு நம்மளை மதிக்குமோ மதிக்காமல் போயிடுமோ அப்படின்னு பயம். இந்த மாதிரி எல்லாத்துலேயும் பயம். மிருகங்களுக்கும் பயம் இருக்குது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இல்லையா? ஆகார, நித்ரா, பயம், மைத்துனம். நம்மளுக்கும் இனவிருத்தியாருது, ஃபேமிலி பெருசாருது, அதுவும் இனவிருத்தி பண்ணுறது. ஸோ எதுலேயுமே வேறுபாடு இல்லை. எந்த விஷயத்தில் மனுஷன் கிரேட்டு அப்படின்னா புத்திஹி. புத்தியில் அவன் எப்படி கிரேட் ஆறான் அப்படின்னா, மனுஷனுக்கு தான் யாரு அப்படிங்கிற அந்த காக்னிசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த உணர்வு உண்டு. நான் மனுஷன் அப்படிங்கிற அந்த காக்னிசன்ஸ் இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, அவனோட டிஸ்டிங்க்ட் ஃபேக்கல்ட்டி என்னது அப்படின்னா சாய்ஸ் இருக்கு. செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், மாற்றி செய்யலாம். இப்போ சாப்பிட்றேன் எனக்கு போதும் அப்படின்னா இது எதுக்கு அப்படியே வேஸ்ட் பண்ணணும்? ஃப்ரிட்ஜில் எடுத்து வை, நாளைக்கு சாப்பிடலாம் சூடு பண்ணி. சிங்கம்லாம் அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரிட்ஜ் வச்சுருக்கோ? இல்லை, எதுக்கும் அடித்து ஃப்ரிட்ஜில் போட்டு வை, நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ, மழை வேற பெய்யறது, போய் அடிச்சுட்டு இருக்க முடியுமா? அதெல்லாம் பண்ணுறது இல்லை. ஒன்லி மனுஷனுக்கு மட்டுமே இந்த சாய்ஸ் இருக்கிறதுனால நடக்கிறது. அதனால சாய்ஸ் இருக்கிறதுனால ரூலை பிரேக் பண்ணக்கூடிய இந்த மனுஷனுக்காகவே வேத சாஸ்திரம் ஒரு ரூல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த குளோரோஃப்ளூரோ கார்பன்ஸ்னால, அப்புறம் கார்பன் டெட்ரா குளோரைடு, இதனால ஓசோன் லேயர்ல ஓட்ட விழுந்துடுத்து, அண்டார்டிகால ஐஸ் உருகிறது அப்படின்னா இதெல்லாம் உருகிறது எதனால? சிங்கம் புலினாலையா? நம்மளாலதான் இல்லையா? சிங்கம் புலி அடிச்சு சாப்பிட்டு எந்த அனிமலும் எக்ஸ்டிங்க்ட் ஆனதில்லை. ஆனால் இப்போ எல்லாத்தையும் ப்ரொடெக்ஷன் அதெல்லாம் எதுக்கு? இந்த எக்ஸ்டிங்ஷன்லேருந்து பாதுகாப்போம், அதெல்லாம் எதுக்கு? சிட்டுக்குருவி இனத்தையே காணுமே சிட்டிக்குள்ள. மொபைல் சிக்னல்ஸ், இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயமும். டிப்ரெஷன் ஃபார்ம் ஆகிட்டே இருக்கு. பே ஆஃப் பெங்காலில் மழை நின்ன பாடு இல்லை, எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயின்னு இருக்கு, வெள்ளக்காடாக ஆயின்னு இருக்கு. அப்படின்னா ஏன் நீ எல்லா ரசாயன கழிவு நீரை கொண்டு போய் கொட்டினேன்னா, பிளாஸ்டிக் குப்பை எல்லாத்தையும் கொண்டு அங்கே கொட்டுறது, இதெல்லாம் யாரு பண்ணுறா? மனுஷனா இல்லை மற்ற ஜீவராசியா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த அதி புத்திசாலியான மனிதன் மாத்திரமே. மொத்த பூமியே ஒரு வழி பண்ணிடுவான். மனுஷனோட ஸ்பெஷாலிட்டி அது. ஏன்னா வாழணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் அப்படின்னா நான் எப்படி வேணா வாழலாமே, ஏன் இஷ்டம், என்னோட பர்த் ரைட்டு இல்லையா? ரைட் ஆஃப் ஸ்பீச், ரைட் ஆஃப் டாக்கிங், இதெல்லாம் சொல்லிக்கலாம். அந்த ரைட்டெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி வேணா வாழலாம். அதனால்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக் இருக்கு, டிராஃபிக் சிக்னல் போட்டு நிறுத்திருக்கான், சிக்னல் விழுந்துடுத்து, அதுக்கப்புறமும் போகிறது தப்பா வண்டி ஓட்டின்னு போகிறதோ இல்லை தப்பா டிராஃபிக் சிக்னலை மீறி போகிறதோ, ஒரு மனுஷன் போகிறான் அப்படிங்கிறதோ, பின்னாடியே ஒரு எரும மாடு போகிறது அப்படின்னா ஃபைன் யாருக்கு போடுவா? மனுஷனுக்கு போடுவாளா இல்லை எரும மாட்டுக்கு போடுவாளா இல்லை ரெண்டுத்துக்கும் போடுவாளா? மனுஷனுக்கு மட்டும்தான். ஏன்? ரூலை ஃபாலோ பண்ண வேண்டியவன் அவனோட சாய்ஸ்னால ரூலை பிரேக் பண்ணுறான். ஸோ எங்கே சாய்ஸ் இருக்கோ அங்கே ரூல்ஸ் தேவை,
அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு ப்ராப்பர் அந்த என்ன சொல்கிறது சூப்பர்விஷன் அதெல்லாம் தேவைப்படுறது. போலீஸ் எல்லாம் போடணும், எல்லாம் வைக்கணும் இல்லையா, அவன் ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறானா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இதெல்லாம் வந்து மிருகங்களுக்கு கிடையாது. சந்தியாவந்தனம் பண்ணியோ, காத்தால எழுந்து விளக்கேத்தறியோ, இதெல்லாம் கேட்டால் நான் பண்ணலாம், பண்ணாமல் இருக்கலாம். திடீர்னு பண்ணுவேன், அப்புறம் அப்ரிஜ்டு வெர்ஷனில் பண்ணுவேன், எப்படி வேணா பண்ணுவேன். குளிச்சுட்டு ஏற்றுவேன், குளிக்காமல் ஏற்றுவேன், ஏற்றாமல் கூட இருப்பேன் இல்லையா. எல்லாமே சாய்ஸு. சமைக்கலாம், சமைக்காமல் இருக்கலாம். ஸ்விக்கி, இப்போ வந்து ஸ்விக்கி கல்ச்சர், ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிறையா இருக்கச்சே கோயிலுக்கு போனியோ அப்படின்னா, எதுக்கு கோவிலுக்கு போகணும்? பகவான் எங்கே இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். இஸ் எவ்ரிவேர். அப்புறம் எதுக்கு கோவிலுக்கு போகணும்? கோவிலுக்கே போகாமல், ஸ்லோகம் சொல்லாமல், சனாதன தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணாமல் பகவானை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மனசில் கொண்டு தியானிச்சுடு பார்ப்போம். பெட்டு முடியாது. இந்த சிஸ்டம்ல வராம இதை பண்ண முடியவே முடியாது. ஸோ இதுக்கு தான் வந்து சாஸ்திரம் இருக்கு. ஏன்னா எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காகத்தான் இந்த வேத சாஸ்திரம் இருக்கு. அந்த வேத சாஸ்திரத்துல 5 கரண்டி நெய் விடு ஓமத்துல அப்படின்னு சொன்னா, ஏன் 5 கரண்டி விடணும்? ஏன் வந்து கிழக்க பார்த்து நமஸ்காரம் பண்ணணும்? ஏன் இப்படி பண்ணக்கூடாது? வாட் இஸ் த சயின்டிஃபிக் ப்ரூஃப் அதுக்கு அப்படின்னு கேட்டா, இவனை திருப்பி கேள்வி நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு பதில் சொல்ல முடியாது. சரி, சயின்ஸ் படி சொல்றதே ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 5 கிலோமீட்டர் நடந்தா ஹார்ட் நல்லா இருக்கும்னு, நீ நடக்கிறியோ? நடக்கிறது இல்லை. சரி, பெரும்பாலும் இந்த கூட்டத்தில் அப்ளிகபிள் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த்னு ஒரு குழந்தை கேட்டது என்ன? ஸ்மோக்கிங் அண்ட் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் அப்படின்னு ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை போட்டுண்டே, அதுவும் லைட் கில்ஸ் அப்படிங்கிற ஸ்டாச்சுட்டரி வார்னிங்கை போட்டுண்டே சினிமால எல்லாம் காட்டுறானே. வேலிட் கொஸ்டின், கரெக்டாக சொல்லிட்ட. நீ பெருசாயிட்டு அதுக்கு வந்து ரூல் போடு, அந்த மாதிரி பண்ணவே கூடாதுன்னு ரூல் போடு, அது வித்தே போகக்கூடாதுன்னு ரூல் போடு. சயின்டிஃபிக்கலி ப்ரூவ்ட் அதெல்லாம் வந்து இட் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். அப்புறம் ஏன் வந்து பண்ற? தெரியாது. சயின்ஸ் சொல்றது, நம்ம 3ஆம் கிளாஸ் சயின்ஸ்லேருந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன், மழைக்கும் அந்த வாட்டர் சைக்கிளில் மரத்துக்கும் மழைக்கும் இருக்கிற சம்பந்தம் எல்லாம் சொல்றது. பின்ன ஏன் நீ மரத்தை வெட்டுற? சயின்டிஃபிக்கா எனக்கு வந்து நீ மரத்தை வெட்டின அப்படின்னா சயின்டிஃபிக்கா சொல்லு ஏன் வெட்டுறேன்னு. சயின்டிஃபிக்கா ஒரு ரீசன் கிடையாது. எனக்கோட கம்ஃபர்ட்டு, எனக்கு பில்டிங் கட்டுறச்சு அது நடுவில் வருது, காம்பவுண்ட் வால் வந்து கொண்டு வர முடியல, இதுதான் ரீசன். இது சயின்டிஃபிக் ரீசன் இல்லைப்பா, இது உன்னுடைய இஷ்டத்துக்கு சொல்ற இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம கேள்வி கேட்டோம் அப்படின்னு சொன்னாக்க பதில் வராது. இந்த மாதிரி திரும்பி கேட்டு விட்டுருணும். சயின்டிஃபிக்காவே நீ எல்லாம் பண்றியா? வேத சாஸ்திரம் சொல்ற போது மட்டும் இவனோட சயின்ஸ் அறிவு பீரிண்டு வரும் பார்க்கணும். அப்போதான் அவனுக்கு ஞாபகம் வரும் படித்த சயின்ஸ் எல்லாம் இல்லையா. ஸோ இங்கே சாஸ்திரம் அப்படின்னு வந்ததுன்னா, சாஸ்திரத்தில் வந்து 80% வந்து டூஸ் அண்ட் டோன்ட்ஸாக இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த சாஸ்திரம். வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டுள்ள வழிமுறைகள். சாஸ்திரம் அப்படின்னு சொன்னாலே எதுக்காக இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதுக்கு அந்த வழிமுறை கொடுக்கப்பட்டிருக்குன்னா, சாசனாத் திராயத்தே இதி சாஸ்திரஹா. அதை வந்து அந்த ரூலா அதை கொடுத்து, சாசனம்னா என்ன? அவர் கட்டளையே சாசனம். சாசனம்னா என்ன? ரூல் இல்லையா. திராயத்தே அப்படின்னா அந்த ரூல் எதுக்காக போடப்படுறது? ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. குழந்தை விளையாடிட்டு வந்து கையலம்பாம வந்து சாப்பாடை தொடச்சே போ, கையலம்பு, கை கால் அலம்பு, அம்மா என்ன பண்ணுவா? ரூல் போடுவா. அந்த குழந்தைக்கு அப்போ சொல்லி கொடுக்க முடியாது. எதுக்குன்னு சொல்ல முடியாது. சொல்றதை மட்டும் செய். பெருசான உடனே நான் சொல்றது உனக்கு புரியும் இல்லையா. கொஞ்சம் மெச்சூரிட்டி வரணும் அந்த குழந்தைக்கு. அப்பதான் ஏன் அம்மா அதை சொல்றா அப்படிங்கிறது தெரியும். எதுக்காக அம்மா அதை சொல்றா? குழந்தைய மிரட்டி பார்த்து ஆசைப்படுறதுக்கா? சாடிஸ்டா? ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இல்லையா. அந்த மாதிரி தான் சாஸ்திரமும் பண்றது. இதை பண்ணி எதுக்கு அப்படின்னா, நான் வந்து எல்லா மெட்டீரியல் பெனிஃபிட்ஸையும் இந்த உலகத்துல வந்து அனுபவிச்சுட்டே இருக்கேன் இல்லையா. இந்த மெட்டீரியல் பெனிஃபிட்ஸை அனுபவிச்சுட்டே இருக்கிறச்சே எனக்கு என்ன ஆகுது? சுகம் வருது, துக்கம் வருது, சுகம் வருது, துக்கம் வருது. அப்படியா வருது? துக்கம் 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 சுகம், அப்புறம் திருப்பி துக்கம் துக்கம் சுகம், துக்கம் 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 சுகம். அந்த துக்கம் வந்து நிறைய இருக்கிற மாதிரி, ரொம்ப நேரம் கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஆனால் சுகப்படுறது வந்து க்ஷண நேரத்தில் போயிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. இத்தனை துக்கம், இத்தனை டிரான்சாக்ஷன்ஸில் இருந்து கொண்டே
என்னை சுற்றி இருக்கிற என்வாயர்மெண்ட்டு எப்படி வேணால் இருக்கட்டும், அப்படி இருந்துட்டு என்னோட ட்ரெஸ்ஸுலேருந்து, நான் பண்ணுற ஆஃபீஸ் வேலையிலேருந்து, வீட்டு வேலையிலேருந்து எதையுமே என்னோட இப்போ இருக்கிற ப்ரெசண்ட் இதில் மாற்றிக்காம அப்படியே ஃபேமிலி லைஃப்லேயே கண்டினியூ பண்ணிட்டு அந்த சிச்சுவேஷன்னால துக்கப்படாமல் எப்பவுமே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்கு இல்லையா? யார் இல்லைன்னு சொல்லுவா? அந்த விஷயத்துக்காக சாஸ்திரம் இதை கொடுக்கறது. பகவான் வெயிட் பண்ணிட்டு இருக்கார். எப்படா அப்பா இவன் நம்ம கிட்ட வருவான், பிரார்த்தனை பண்ணுவான், எனக்கு இதுதான் ஆசை, எனக்கு இதை வாங்கி கொடு, அதை வாங்கி கொடு, இதை முடிச்சு கொடு, அதை முடிச்சு. ஓகே, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் நீ பண்ணிடு, நான் வேண்டாங்கல. ஃபஸ்ட்டு எனக்கு இது ஆசை, எனக்கு இது வேண்டும். என்ன வேண்டும்? சிச்சுவேஷன் எப்படி நடந்தாலும் நடக்காட்டியும் நான் இப்படியே இருக்கிற லைஃப்பில் எப்பொழுதும் அந்த துக்கம் கொடுக்குற சிச்சுவேஷனில் அஃபெக்ட் ஆகாமல் ஆனந்தமாக இருக்கணும். அதுக்கு வழி கொடு. நிறையா வார்த்தை நம்மளோட சிஸ்டமில் அரசல் புரசலாக காதில் விழுந்திருக்கும். ஜீவாத்மா, பரமாத்மா, இதெல்லாம் கேட்காம இருக்கவே முடியாது. ஐ திங்க் நிறையா சாமி படமானு பார்த்துருப்பேன், அதில் நிறையா கேட்டிருப்பேன் இல்லையா? அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த உயிர் பிரியும் போது, அந்த பக்தனுடைய உயிர் பிரியும் போது அந்த பக்தனுடைய உடம்புலேருந்து ஒரு சுடர் கிளம்பி அது அப்படியே பகவானுடைய இதில் அப்படியே ஐக்கியமாகும். அது ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம். ஒரு ஃபிகரேட்டிவா சொல்றதுக்காக, சினிமாவில் காட்டுறதுக்காக இதெல்லாம் பண்ணுவா. பகவான் எங்க இருக்கார்? எங்க இருக்கார் பகவான்? சொல்லுங்க. எல்லா இடத்துலயும் இருக்கார். யாரை கேட்டாலும் இதுதான் பதில் சொல்லுவா தெரியுமோ? நம்மளுடைய பாரத நாட்டில் எந்த திக்குல எந்த மூலையில வேணா போய் கேளுங்கோ, இதுதான் பதில். பகவான் எல்லா இடத்துலயும் இருக்கார். அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிற பகவான் கிட்ட அவரை நான் அடையணும் அப்படின்னா நான் எங்க போனோம்? அவர் தான் எல்லா இடத்துலயும் இருக்காரேப்பா, நான் எங்கேயும் போக வேண்டாம். அப்ப அடையறது அப்படின்னு சொல்றது என்ன அப்படின்னா அறிவு, அறியறது அப்படின்னு. இந்த அறிவினால் பகவானை அடைவது, அந்த விஷயத்தை ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்றது. வேதம் கொடுக்கிற இந்த விஷயத்தை ரொம்ப அழகா கிளாரிஃபை பண்றது பகவத்கீதா. இந்த கீதா சாஸ்திரம் எதுக்கு இருக்குன்னா, அது சாஸ்திரம்னு சொல்லிட்டா எதுக்கு இருக்கு? அந்த வே ஆஃப் லைஃப்பை கொடுத்து எந்த நாலெட்ஜை நான் அடையறதுக்காக மனுஷ ஜென்மா கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது விளக்கி, எதுக்காக? என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. வீணாகிடக்கூடாது இந்த ஜென்மா, அதுக்காக இது கொடுக்கப்பட்டிருக்கு. போன 2 வாரமா கிளாஸ் ஆரம்பிக்கணும்னு போஸ்ட்போன் ஆகி, ஏன்? மழை, வெள்ளம், அதை விட முக்கியமா பவர் கட். ஏன் பவரே கிடையாது இந்த சைட்லாம். பவர் ரெஸ்யூம் ஆனதுக்கு அப்புறம் பவர் வந்துருத்துப்பா, ஆனா லைட்டே எரியல அப்படின்னு சொன்னா, பவர் வந்தும் லைட் எரியலைன்னா என்ன சொல்லுவா? முதல்ல சுவிட்சை போடுப்பா, லைட் எரியும் இல்லையா? சுவிட்சை போட்டா லைட் எரியும். சுவிட்சை போடாம வேற ஏதாவது வழி இருக்கோ லைட் எரியறதுக்கு? இந்த மழை பெய்யறதுக்கு அமிர்த வருஷினி ராகம் பாடினா மழை பெய்யும் சொல்லுவா. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ராகம் பாடினா தானா. எத்தனை நாயன்மார் சினிமாலாம் பார்க்குறோம், ஆனால் அது டியூப்லைட் கிடையாது. அது இந்த மாதிரி ஏதாவது இது இருக்கோ? கிடையாது இல்லையா? சுவிட்சை போட்டா மேபி இதெல்லாம் பகவானை நினைச்சு பாடினா எழுந்து சுவிட்சை போடுமான்னு மண்டையில் பகவான் அறிவை கொடுப்பார். உடனே எழுந்து சுவிட்சை போட்டோன்னா அவ்வளோதான் லைட்டு. அத மாதிரி இந்த என்னோட இக்னரன்ஸ், நான் யார், என்னோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி என்ன, பேக் டு கொஸ்டின் நம்பர் 1, அது எனக்கு புரியணும் அப்படின்னு சொன்னாக்கா, என்னோட இக்னரன்ஸ், அறியாமை அப்படிங்கிற இருள் நீங்கணும் அப்படின்னாக்க அதுக்கு ஸ்விட்சை போட்டு நாலெட்ஜ் அப்படிங்கிற லைட் மூலமாக மட்டுமே அது நீங்கும். நான் பண்ற பூஜை மற்றதெல்லாம் அப்ப எதுக்கு அப்படின்னா ஸ்விட்சு போடணும் அப்படிங்கிற அறிவு வரத்துக்கு மாதிரி நாலெட்ஜ் மூலமாக வரும் அப்படின்னு பகவான் கிட்ட ப்ரே பண்ணி எதுக்கு அப்படின்னா பகவான் கடைசியில ஒரு குருவை கொடுப்பார். ரங்காஜி அந்த மியூசிக் எக்ஸாம்பிள் சொன்னார் இல்லையா? இப்போ மியூசிக் டீச்சர் கிட்ட போனாதான் பாட்டு கற்றுக்க முடியும். நான் மியூசிக்கே கற்றுண்டதில்லை, பட் எனக்கு சா பா சா தெரியும் அப்படின்னு நிறைய பேர் இருக்கலாம்.
மியூசிக் டீச்சர் கிட்ட போனாதான் தெரியும். அந்த சானா அடிப்பா, ஸ்ருதி ஸ்ருதி சா. எனக்கு அவ்வளோதான் வந்தது. ஆனால் என் டீச்சர் நல்ல டீச்சர். அப்படி பாட வச்சு எங்கே மிஸ்டேக் பண்ணுறோம், எதை எப்படி பண்ணணும், எப்படி புரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு ஸ்வரஸ்தானம், ஒவ்வொரு தாளம், இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்து சிஸ்டமேட்டிக்காக படித்த ஒரு டீச்சர் பண்ணுற மாதிரி பகவான் கிட்ட நம்ம செய்கிற பிரார்த்தனையெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா, அந்த புண்ணியம், அந்த தர்மம் வந்து நம்மளை ஒரு குரு கிட்ட சென்றடையறதுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்கும். அது வந்து பகவானினுடைய கிருபை. எனக்கு அந்த மாதிரி 15 வருஷம் முன்னாடி எனக்கு என்னோட குருநாதர் கிடைச்சார். ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணுவார், சாயங்காலம் கிளாஸ் இருக்கு வந்துருப்பார், திரும்பி திரும்பி ஃபோன் பண்ணுவார். சொன்னோன்னு வச்சுக்கோங்க, இப்படி திரும்பி திரும்பி பண்ணாதீங்க ப்ளீஸ், மீட்டிங்கில் இருக்கேன், ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்கு வச்சுட்டு 2 hours கழிச்சு ஃபோன் வரும். சாரி, அப்போது வேலையாக இருந்த போல இருக்கு, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ, இப்போ லஞ்ச் டைம் தானேன்னு ஃபோன் பண்ணேன், மறக்காமல் வந்துவிடுங்க, இம்பார்ட்டன்ட் கிளாஸ். அசரவே மாட்டார். நீ என்ன வேணால் திட்டிக்கோ, அசரவே மாட்டார். ஏன்? அஹேத்துக்க தயா சிந்துன்னு பேர். என்னால் அவருக்கு ஆக வேண்டியதும் எதுவும் இல்லை, எனக்கு உட்காந்து 1 மணி நேரம் கத்தி கத்தி அவருக்கு கிடைக்கிறதும் எதுவும் இல்லை. ஆனால் இந்த சமீபத்தில் ஒரு படம் வந்தது, அதை பற்றி நிறைய அதை பார்க்கக்கூடாதுங்கிற மாதிரி விமர்சனையெல்லாம் வந்து கடைசியில் நிறைய பேர் என்ன சொன்னா, நல்ல படம்ப்பா, ஒரு ஆபாசம் கூட இல்லை, சூப்பர் ஸ்டார் படம், நல்லா நடிச்சிருக்கா, கண்டிப்பாக போய் பாரு அப்படின்னு. அதை நான் என்ஜாய் பண்ணதுனால நான் போய் ஒரு 10 பேர்கிட்ட சொல்கிறோமோ இல்லையா, போய் பாரு அப்படின்னு. அந்த மாதிரி இந்த வேதத்தில் இருக்கிற விஷயத்தை ஃபுல்லாக கிரகிச்சு அதன்படி வாழ்ந்து அனுபவித்து, வா இதுதான் அந்த ஆனந்தம், துக்கம் கலவாத ஆனந்தம் இதுதான் அப்படின்னு சொல்லி, ஏ ப்ளீஸ் நீயும் படியேன், ஏ வாயேன்ப்பா கிளாஸுக்கு வாயேன், கீதை கேள, இதை படியேன், நிஜமாவே சொல்றேன்ப்பா, துக்கத்திலிருந்து விடுபட முடியும். இதே வாழ்க்கை இப்படியே இருக்கலாம், நீ ஒன்றும் சன்னியாசம்லாம் வாங்கிக்க வேண்டாம், நிஜமா சொல்றேன், இது படி ஃபாலோ பண்ணேன்னா, கிருஷ்ணா சொல்றான் இல்லையா, இது படி ஃபாலோ பண்ணேன் உனக்கு வந்து கேரண்டி அப்படின்னு குருநாதர் வந்து சொல்லி ஃபோன் கால் பண்ணுவார். அப்போல்லாம் வந்து எஸ்எம்எஸ் தான் அனுப்புவார். இங்கே வந்து ஒரு சிஸ்டம் வச்சுருக்கோம், போகிறச்சே வந்து இங்கே ரஞ்சினிஜி இருக்கா, அது இப்போவே சொல்லிடுறேன், யமுனேஷ்ஜி இருக்கா, ரங்காஜி, யார்கிட்ட வேணாலும் நீங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்கலாம். புதுசாக வந்திருக்கேள் அப்படின்னா ஏற்கனவே நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. எதுக்கு இருக்குது வாட்ஸ்அப் குரூப்பு? இதை வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கோ, இதில் வந்து ப்ளீஸ் இந்த நாங்கள் கண்டஸ்டன்ட், இதில் வந்து நம்பர் ஆஃப் லைக்ஸ் வந்து முக்கியம், அதை வந்து போடுங்கோ, வி ஆர் கலெக்டிங். அதுக்கப்புறம் வந்து இது வந்து வரும், இது வந்து பிளெஸ்ஸிங், இவாளோட பிளெஸ்ஸிங். இதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணேன்னா அடுத்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே இஃப் யூ ஃபார்வர்ட் உங்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. சப்போஸ் நீங்கள் பண்ணாமல் போனேன்னா அடுத்த 2 daysக்குள்ளே யூ வில் ஹியர் அ பேட் நியூஸ். இந்த மேஜிக் ஒர்க்ஸ் இதெல்லாம் வந்து குட் மார்னிங், அப்புறம் ஆமாம் ஒரு பூ போட்டு குட் மார்னிங், ஓகே அதெல்லாம் வந்து நான் அந்த மெசேஜ் எல்லாம் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்காக இங்கே சொல்லலை. எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஃபார்வேர்டெல்லாம் அனுப்புறதுக்கு நம்ம ஏற்கனவே நிறையா குரூப்பில் இருப்போமே, நம்மளுக்கு ஏற்கனவே நிறையா கான்டாக்ட் இருக்குமே, அதெல்லாத்தையும் நம்ம இந்த குரூப்பில் அனுப்ப போகிறது இல்லை. என்ன அனுப்ப போகிறோம்னா, இங்கு சாய் தீபாலயத்தில் கிளாஸ் இருக்குது வந்துருங்கோ, மெசேஜ் அனுப்புவோம், வாட்ஸ்அப்பில் ஃபோன் கால் பண்ணுவோம். நீங்கள் என்ன திட்டினாலும் அசரவே மாட்டோம். ஏன்? தாய் புலி 8 அடி பாஞ்சா குட்டி புலி இல்லையா? ஸோ அது வந்து இங்கே குருநாதர் அந்த டெக்னிக்கெல்லாம் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கார். ஸோ உங்களை நாங்கள் விடுறதா இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஒரு விஷயம் வந்து ஒரு விஷயம் மட்டும் நம்ம இங்கேருந்து எடுத்துன்னு போகிறது என்னென்னா, நம்மளே ஆத்ம சோதனை பண்ணி பார்க்கணும். இங்கே வந்து உட்காந்துட்டேன்னா இந்த இடம் வந்து இந்த மெடிடேஷனுக்கு வந்து ரொம்ப காமாக ரொம்ப சரினா நல்லா இருக்கு. இங்கே வந்து உட்காந்துட்டு பாபா கிட்ட உட்காந்து யோசிங்க, நான் என் லைஃப்பில் என்ன பண்ணேன்? நான் வந்து சரி இது படித்தேன், அவள் கூட தான் படித்தா, நான் இவ்வளோ பெரிய கம்பெனியில் கனரா பேங்க்லேருந்து மேனேஜர், நீங்கள் யாராவது இருக்கேளா தெரியாது, ஒரு மாமா என்கிட்ட அடிக்கடி அதை சொல்லுவார், அதனால எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது. அது நிறையா பேர் தான் இருந்திருக்கா இல்லையா? என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், ஆமாம் பக்கத்தாத்து மாமி கூட பண்ணி கொடுத்தா. நான் என்ன பண்ணேன்? இது ஒன்னொன்னுத்தையும் நம்ம வந்து, அது மட்டும் இல்லை, நிறையா பேர் என்ன பண்ணுவா, நான் ரிட்டையர் ஆகிட்டேன், விஆர்எஸ் வாங்கிட்டேன், இப்போ நிறைய டைம் இருக்குது, இதை வந்து நன்னா பொழுது போக்கலாமே
அப்படின்னு சொல்லிட்டு நான் சமஸ்கிருதம் படிக்கிறேன் அப்படின்னு எடுத்து வச்சுட்டு படிப்பா. நிறைய விஷயம் வாங்கிட்டே இருப்பா. அவ பேர் போர்டுக்கு கீழே 2 போர்டு போடலாம், அவ்வளோ படிச்சிருப்பா. ஆனா துக்கம் அப்படின்னு ஒண்ணு வாழ்க்கையில வரைச்சே அந்த வாங்கின எந்த டிகிரியாவது பிரயோஜனப்படுமோ? எந்த சப்ஜெக்ட்ல வேணா டிகிரி வாங்கிக்கோ, அது ஏதாவது பிரயோஜனப்படுமோ? நாரத முனி இருந்தார். அவர் போய் சொன்னார், இங்க தட்சிணாமூர்த்தி இருக்கார் இல்லையா, அவர் கீழே இருக்கிற 4 முனிவர்ல ஒருத்தர் வந்து சனத்குமாரர். அவர்கிட்ட போய் அவர் சொல்றார், நான் இவ்வளோ படிச்சிருக்கேன் அவ்வளோ படிச்சிருக்கேன். ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு, ஒரு அணுவாக்கம் ஃபுல்லா அவர் வாங்கின டிகிரி, எல்லா சாஸ்திரமும் தெரியும். ஆனா நான் துக்கத்துல இருக்கிறச்சே இது எதுவுமே எனக்கு பயன்படலை. காத்து வாக்கல கேட்டிருக்கேன், தரதி சோகம் ஆத்மவித்து, ஆத்ம ஞானத்தை அறிந்தால், அதாவது நான் உண்மையில் யார் அப்படிங்கிறத அறிந்தால் சோகம் இல்லாமல் இருக்கலாம், சோகம் துக்கம் இல்லாத வாழ்க்கை வாழலாம், அதை எனக்கு சொல்லி கொடுங்கோ அப்படின்னு கேட்கிறார். அப்போ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, வாட் ஹேவ் ஐ டன் இன் மை லைஃப், வாட் ஐ வாண்ட் இன் மை லைஃப், இதுக்கு வந்து எது பதில் கொடுக்கும் அப்படின்னா வேதாந்தம், வேதம் பதில் கொடுக்கும். அந்த நாலேஜ் என்ன நாலேஜ், நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கிற நாலேஜ் எது அப்படின்னா அது வந்து வேதத்தினுடைய அந்த பகுதி. முதல்ல வந்து ஒரு 80% டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு பார்த்தோம் இல்லையா, அடுத்த பாகம் குட்டி பாகம், அது வந்து ப்ரிப்பரேஷன். அதுக்கப்புறம் வருஷம் ஃபுல்லாக போர்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். போர்டு எக்ஸாம் எத்தனை நாளி, அந்த மாதிரி வந்து வேதத்தினுடைய முக்காவாசி பாகம் வந்து ப்ரிப்பரேட்டரியா கொடுத்துட்டு அந்த நாலேஜ் வந்து கடைசியில கொடுக்கப்படுறது. அதுக்கு அந்த நாலேஜினுடைய பலன்தான் முழு மன நிறைவு. இந்த வேதாந்தம்னா என்ன, இதை வந்து தப்பா பிரயோகம் பண்ணி இந்த மாதிரிலாம் நிறைய ஆயிருக்கு. ஸோ பகவத்கீதா அப்படின்னு எடுத்துட்டு படிக்க வந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி நிறைய விஷயத்துல கிளாரிட்டி கிடைக்கும், வாழ்க்கைக்கு ஒரு நல்ல டைரக்ஷன் கிடைக்கும். ஏன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பகவத்கீதா அப்படிங்கிறது வேதத்தினுடைய சாரம், பிரம்ம வித்யா யோக சாஸ்திரம். பிரம்ம வித்யாங்கிறது நான் ஃபைனலா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, யோக சாஸ்திரம் அப்படிங்கிறது எந்த மாதிரி என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிண்டா ரெடி பண்ணிண்டா இதை தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயம். இதை வந்து இந்த பகவத்கீதா எங்க இருக்கு, எதுல இருக்கு இந்த நூல்? மகாபாரதத்துல இருக்கு இல்லையா. மகாபாரதம் அப்படிங்கிறது இட் இஸ் அ இதிஹாசா, இதிஹாசத்துல ஒரு எபிக். அந்த எபிக்ல வந்து எத்தனை ஸ்லோகம் இருக்கு தெரியுமோ, 1,00,000 ஸ்லோகம் இருக்கு. அதை வந்து வியாசர் கம்பைல் பண்ணி கொடுத்துருக்காரு. அந்த 1,00,000 ஸ்லோகம் இருக்கிற மகாபாரதத்துக்கு பஞ்சமோ வேதம் அப்படின்னு பேரு. இன்னொரு 5 நிமிஷத்துல முடிச்சுடலாம். பஞ்சமோ வேதம்னு ஏன் பேருன்னா அந்த 1,00,000 ஸ்லோகத்துல வெறும் 700 ஸ்லோகம் இருக்கிற பகவத்கீதானால அதுக்கு அந்த சிறப்பு இருக்கு. இந்த மகாபாரதத்தை வந்து வைஷம்பாயனர் வந்து ஜனமேஜய ராஜாவோட கோர்ட்ல போய் அவருக்கு சொல்றதுக்காக போறார். இவ 2 பேர் யாரு ஜி, நான் கேட்டதே இல்லையா பேரு அப்படின்னா, வைஷம்பாயனர் வந்து வியாசரனுடைய ஸ்டூடெண்ட், ஃபர்ஸ்ட் பேட்ச் ஸ்டூடெண்ட். ஜனமேஜய ராஜா வந்து குரு வம்சத்துல வர ராஜா. அர்ஜுனனுடைய மகன் யாரு, அபிமன்யு. அபிமன்யுவோட பையன் பரீட்சித், பரீட்சித்தோட பையன் ஜனமேஜய. இந்த ஜனமேஜய வந்து ரொம்ப பிஸி கிங் அண்ட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிங். தர்மத்தோட ரொம்ப அழகா ஆட்சி பண்ணிட்டு இருந்த அந்த ராஜா. அந்த ராஜா கிட்ட போய் இவர் வந்து பிஸியா இருக்கிற டைம், எல்லா பக்கமும் ஒரு 10 ஃபோன் இருக்கும், SMS வந்துட்டு இருக்கும், இமெயில் வந்துட்டு இருக்கும், ஃபேக்ஸ் வந்துட்டு இருக்கும், எல்லா கம்யூனிகேஷன்ஸும் வந்துட்டு இருக்கும். அதுக்கு நடுவில் இவர் வந்து மொத்த கண்ட்ரியை நடத்தியானோ இல்லையா. அப்போ வந்து வைஷம்பாயனர் போய், உன் ஃபேமிலி ஸ்டோரி தான்ப்பா 1,00,000 ஸ்லோகாஸ் சொல்லட்டுமா ப்ளீஸ். இந்த காலங்காத்தால இந்த ஸ்கூல்லலாம் இப்போ ஆரம்பிச்சாச்சு. காலங்காத்தால இந்த ஸ்கூலுக்கு குழந்தையில கலப்புற டென்ஷன் இருக்குல்ல, அந்த ஸ்கூலுக்கு குழந்தையில கலப்பறிச்சு வேக வேகமாக நீளமாக இருக்கிற முடியை வச்சு தலைவாரின்னு இருப்பாள். அப்போ வருவா. இந்த கார்த்தால மட்டும் போனேன்னா லேடிஸ் வந்து வேற சொரூபத்தில் தான் இருப்பாள். சொல்லாமல் போகக்கூடாது வாத்துக்கு வந்து. நான் உங்ககிட்ட இந்த சௌந்தரிய லஹரி இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக சொல்லிட்டோமா ஒரு தடவை அப்படின்னா பொலிர்னு அந்த குழந்தைய ஒரு அற விடுவா. டைம் ஆயிடுதுன்னு சொல்லிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்கேன்? ஜி இல்லை ஜி இப்போ கொஞ்சம் கஷ்டம் ஜி, இந்த மாதிரி பேசலை ஜனமேஜய ராஜா. அவர் வந்து இல்லை புரிஞ்சுக்கோங்க, ஏன்னா எதிர இருக்கிறது மகரிஷி,
ஏன் அவர்கிட்ட ப்ளீஸ், அவ்வளோ முடியாது என்னால். சரி, ஒரு 100 ஸ்லோகம் டபக்குன்னு ஒரு பார்கென். 100 ஸ்லோகம் சொல்லட்டுமா? ரொம்ப ஜாஸ்தி ஜி, டைம் இல்லை, மீட்டிங்க்கு போகணும், மினிஸ்டர்ஸோட மீட்டிங் இருக்கு. 50 கஷ்டம். சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், ஒரே ஒரு ஸ்லோகம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். வனபங்கத்திலும் கோகரணத்திலும் வைபவத்தை கண்டும் சுயோனனும் தசானனும் சண்டைக்கு சென்றார்களே, அவர்கள் அறிவிலிகள் அப்படின்னு சொல்றார். இவனுக்கு சத்திரிய ராஜாவா, சண்டைக்கு போறது அறிவிலியா? சண்டைக்கு போனா அறிவில்லைன்னு அர்த்தமா? திருப்பி சொல்லுங்க அப்படின்னா, இல்லப்பா முடிஞ்சு போச்சு, எனக்கு கிஃப்ட் எல்லாம் கொடு, நான் கிளம்புறேன். உனக்கு தான் டைம் இல்லையே, கேபினெட் மீட்டிங் இருக்கே, கிளம்பு. ஓகாரு சொல்றேன் அப்படின்னு 1,00,000 ஸ்லோகத்தையும் வைஷம்பாயன ரிஷி, இவர் பேரை கேட்டிருக்கோமா? வைஷம்பாயன உவாச்ச ஸ்ருத்வா தர்மான சேஷேன, விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் கேட்குறோம் இல்லையா? அந்த வைஷம்பாயன ரிஷி ஜனமேய ஜெயராஜாக்கு மொத்த 1,00,000 ஸ்லோகத்தையும் சொல்லி கொடுக்கிறார். அதுல வருது இந்த பகவத்கீதை. இதை எழுதினது பிள்ளையார் எழுதினார். அவர் தந்தத்தை உடைச்சு, ஒரு சைடு தந்தத்தையே உடைச்சு, அதாவது யானைக்கே எது அழகோ அதை உடைச்சு தியாகத்தில் பிறந்தது இந்த நூல். கையில 10,000 ரூபா வச்சுட்டு ஒரு 10 ரூபா எடுத்து கொடுக்கறது பெரிய விஷயம் இல்லை. எனக்கு 100 ரூபா தான் கையிலேயே இருக்கு அப்படின்னா அதுல 10 ரூபா எடுத்து கொடுக்கறது உண்மையிலேயே பெரிய விஷயம். அது தியாகம். ஸோ அந்த மாதிரி எடுத்து கொடுக்கறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பகவத்பாதர் இதுக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார். இதை எப்படி படிக்கணும்? ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கமெண்ட்ரிஸ் ஒரு டெக்ஸ்டுக்கு இருக்கு இந்த உலகத்திலேயேனா அது பகவத்கீதைக்கு. அதுல 3/4 கமெண்ட்ரி தப்பு. பகவத்கீதா ஆசிட்டிஸ்னு ஒன்று இருக்கு. ஆசிட்டிஸ்னா பகவத்கீதா என்ன தெரியுமோ? இதுதான், வெறும் ஸ்லோகம் மட்டும் இருக்கும் பாருங்க, இதுதான் பகவத்கீதா ஆசிட்டிஸ். வேற எதுவுமே ஆசிட்டிஸா இருக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த பகவத்கீதாக்கு அவர் பாஷ்யத்தில் ஆரம்பிக்கிறார், ததிதம் கீதா சாஸ்திரம் சமஸ்த வேதாந்த சார சங்கிரகபூதம். இது என்டையர் வேதத்தினுடைய சம்மரி. இதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது துர்விக்ஞேயம். இட் இஸ் நாட் ஈஸி. அப்படின்னா என்ன? கஷ்டம் அப்படின்னு அர்த்தம் இல்லை, லாட் ஆஃப் சான்சஸ் ஆஃப் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். அதனால நான் இந்த பாஷ்யத்தை எழுதுறேன். யாரை வணங்கி எழுதுறேன்னா அந்த நாராயணனையே வணங்கி எழுதுறேன் அப்படின்னு ஸ்லோகத்தை சொல்லி அவர் எழுத ஆரம்பிக்கிறார். ஸோ பகவான் இங்க சொல்லித்தர விஷயம் கீதையிலேயே பகவான் கேரண்டி பண்றார். இது படி வாழ, நீ என்னை சரணடை, உன்னோட லைஃபை நான் பார்த்துக்கிறேன். இது அவர் யாரு? ஸ்வயம் நாராயணனே, பகவானே இதை சொல்றார். உங்ககிட்ட இந்த ப்ராமிஸை கொடுக்குறாருன்னா கேட்டுருவோமா? நம்ம விட முடியுமா என்ன? மற்றது எல்லாத்தையும் அவர் எதெல்லாம் விடுன்னு சொல்றாரோ அதை எல்லாத்தையும் விட முடியுமா என்ன? இதை பிடிச்சிக்கணும், அதை பிடிச்சிக்கணும். என் பையன் 12th மட்டும் முடிச்சுட்டோமே, அதுக்கப்புறம் கீதா கிளாஸ் வரேன். கீதா கிளாஸுக்கு கூப்பிட்டா அது இன்னொஜி இப்போதாஞ்சி கல்யாணம் ஆயிருக்கா, அதுக்குள்ள கீதாக்கெல்லாம் கூப்பிடுறேன். என் குருநாதர் என்ன கூப்பிட்டாயா? புதுசா கல்யாணம் என் கூட்டம். நான் நிஜமா சொல்றேன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கீதை கேட்டு வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் இருக்கும். நிஜமா வாழ்க்கையில என்ன நடந்தாலும் எந்த துக்கமும் நம்மள டச் கூட பண்ணாது. இது ஏன்னா இந்த தர்மமிகு சென்னை மாநகரத்துல, இந்த மகாபில்வ க்ஷேத்திரத்துல, இப்படி ஒரு புண்ணிய ஸ்தலத்துல, சாய் தீபாலயத்துல இங்க புனிதமான பகவத்கீதை நடக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை படிக்கணும், நல்லபடியா முடிக்கணும். இது நான் வராத காரணத்தினால பாதியில நின்று போச்சுங்கிற பழிக்கு நம்ம ஆளாகலாமா? ஆளாகக்கூடாது இல்லையா? அதனால எல்லாரும் வந்திருந்து இதை படிச்சு முடிச்சுடணும். என்னோட லைஃப் முடியறதுக்குள்ள ஒரு தடவையான நான் பகவத்கீதையை கேட்டுடணும் அப்படின்னு ஒரு பிரதிஜ்ஞா பண்ணிக்கணும் நம்ம. இதோட நம்ம இந்த கிளாஸை முடிச்சுட்டு பாக்கியா அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே.
ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.